தமிழக மகிழா காங்கிரசின் மற்றொரு துணைத் தலைவி மனோகரி என்பவர் விஜயதரணி தன்னை ஜாதியை சொல்லி திட்டியதாக புகார் தெரிவித்துள்ளார். அண்ணா சாலை காவல் நிலையத்தில் அவர் அளித்த புகாரில் விஜயதரணி தனக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறியுள்ளார். உனக்கு கொடுத்ததே தப்பு, ஜாதியெல்லாம் பதவி கொடுத்தேன், நீலாம் என்னைய எதிர்த்து பேசுறியா, உன்னை இந்த மாதிரி பேசுனீங்கன்னா அசிங்கமாக கேட்டுட்டு ஒரு மாதிரி தவறான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாங்க. அவங்க என்னைய ஜாதியை வச்சு திட்டினாங்க ஒரு பாயிண்ட், அசிங்கமாக பேசினாங்க, அடிக்க வந்தாங்க. இந்த 3 பாயிண்ட் இருக்குது. 3 பாயிண்ட்டுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்களோ பண்ணட்டும். அவங்க என்னைய ஃபேஸ் பண்ணிட்டோம், நான் அவங்கள ஃபேஸ் பண்ணேன். இதனிடையே விஜயதரணி குறித்து தான் அவதூறாக பேசவில்லை என்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் EVKS இளங்கோவன் மறுப்பு தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் இவ்வாறு கூறியுள்ளார். விஜயதரணி சோனியா காந்திக்கு அனுப்பிய கடிதம் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் அவர் கூறியுள்ளார். அவர் யாரையோ பற்றி புகார் சொல்ல வேண்டும் என்று வந்தார்கள். வந்தவரிடம் அமைதியாக பேசுங்கள் என்று சொன்னேன். கொஞ்சம் சத்தமாக பேசினார், அப்புறம் பேசினார் சொல்லிட்டு போயிட்டு. என்னை பொறுத்தவரையில் எந்த சம்பவத்திலும் எந்த நிகழ்ச்சியிலும் எப்போதும் தரைக்குறைவாக நான் யாரையும் பேசியது கிடையாது. குறிப்பாக விஜயதரணி தரைக்குறைவாக பேசுகிறேன்.